ஹாய் டு ஆல். இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையிலேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டு அதிக பந்து வீசினது இவர் தான். தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் சிறந்த பேட்ஸ்மேன் யார் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் தன்னுடைய 20வது வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒன் டே மேட்ச்சில் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணார். 20 வருடங்களுக்கு மேலே இங்கிலாந்து டீமுக்காக விளையாண்ட இவர் தற்போது தனது 41வது வயதில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடந்த டெஸ்ட் மேட்சோட ஓய்வு அறிவிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 700+ விக்கெட்டுகளும் 40,000 பந்துகளுக்கு மேலே வீசிய ஒரே ஃபாஸ்ட் பவுலர் என்ற சாதனையை இவர் பண்ணியிருக்காரு. ஆங்கில நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த அவர் கிரிக்கெட் வாழ்வில் சந்தித்த சிறந்த பேட்ஸ்மேனாக சச்சின் டெண்டுல்கரை சொல்லியிருக்காரு. சச்சினுக்கு எதிராக எதையுமே பிளான் பண்ணி அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சதா தனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னார். சச்சின் பேட்டிங் வரும்போதெல்லாம் மோசமான பந்துகளை அவருக்கு வீசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அப்படி போட்டாதான் அவர் அடிச்சு நொறுக்கிடுவார். அப்படிப்பட்ட பிளேயர் அவர். இந்த பேட்டிங் ஆர்டரில் அவர் விக்கெட் ரொம்ப முக்கியம். அவர் விக்கெட் எடுத்துட்டா டீமில் மற்றவங்களெல்லாம் ஈஸியாக அவுட் பண்ணின காலங்கள்லாம் இருக்குது. சச்சின் விக்கெட் எடுத்துட்டா கிரவுண்டில் இருக்கிற சூழ்நிலையே மாறிடும். அவரை நான் எப்பயுமே LBW முறையில் அவுட் செய்யணும்னு தான் முயற்சி செய்வேன். ஆனால் எனக்கு எதிராக அவர் எப்பயுமே வெற்றி அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு எதிராக அதிக ரன் அடிச்சிருக்காரு. சச்சினை 9 முறை ஆட்டமிழக்க செஞ்சிருக்காரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். கிரிக்கெட் வாழ்க்கையில் என்னுடைய சாதனையாக நான் நினைக்கிறது விக்கெட் எடுத்ததையோ சிறப்பாக பந்து செஞ்சதோ கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக பேட்டிங்கில் 81 ரன் அடித்தது தான். அதை இன்னமும் என்னால் நம்ப முடியாத விஷயமா தான் இருக்குது அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.